அன்பிலே உறவுகள் அனைவருக்கும் இதான செவ்வாய் பொழுதில் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்க உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாதும் நன்றிதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இதுதர வாழ்த்துக்களை கூறியபடியே இன்று நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்துடன் செல்ல நேரம் 8:12 இதில் நேரமாக இருக்க இன்று 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 மற்றும் ஒரு சிறப்பானதொரு நாள். என்னென்னு சொல்லுங்க அப்போ 28வது பிறந்த நாள் யாருக்கு? பாமுகத்துக்கு. பாமுகத்துக்கு இல்லை, இல்லைன்னா தமிழ் ரேடியோ ஆரம்பித்து ஆரம்பித்து இன்று 28வது அகவையில் இணைந்திருக்கின்றோம். எனவே எல்லோருக்கும் வாழ்த்துக்களை முனைத்தபடி ஒத்துழைப்பு தந்து எல்லோருக்குமே வாழ்த்துக்களை நன்றியை முனைத்தபடியே அது சிந்தனை நேரத்தை தொடர்ந்து பெயர்கள் அல்ல சிந்தனைக்கு முதலில் எல்லாருடைய பெயர்களை இணைத்து கொண்டே நாங்கள் சிந்தனை நேரத்துக்குள் இணைந்து செல்லலாம். சிந்தனை நேரம் அதனைத் தொடர்ந்து என்னைய படைப்புகள் எத்தனையுமே இடம்பெற காத்திருக்கின்றது. சேகரவர் நிகழ்ச்சி இருக்க இல்லையா பார்த்துக்கொள்வோம். தர்ஜினி அவர்கள் அந்த பெயர்களை ஒரு முறை தாருங்கள். ஒன்றிலிருந்து இப்பொழுது வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமாக உறவுகள் இணைந்து கொள்ளலாம். இனிய கலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். பாமோரோ சொந்தங்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்று பாம்பத்தில் லண்டமிழ் வானொலியின் பிறந்த நாள் 28வது அகவைதனில் கால் பதித்து மலர்ந்து மனம் பரப்ப ஆசையாக விரிந்து செல்கிறது. பல உறவுகள் இணைந்து சிறப்பித்திருந்தார்கள். அப்படி சிறப்பித்த பொழுதும் இந்த பொழுது, அதாவது 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதமாக உலக சிறுவர் எழுத்தாளர் தின மாதமாக வளர்ந்து வரும் காலப்பகுதியில் பல உறவுகள் கரம் இணைத்து எங்களுக்காக கை கொடுத்து புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்திற்கான அந்த கர இணைப்புகளை எங்களுக்கு சிறப்பாக செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க மிக்க நன்றி. இந்த நாளில் இருந்து பார்த்தால் 1ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி 6ஆம் மாதம் 25ஆம் ஆண்டிலிருந்து முதல் நாளில் எடுத்து வந்திருந்திருக்கிறார் தோமலர் கல்விராஜன் அவர்கள், வாகீசன் யதீசன் அவர்கள் 1ஆம் தேதி இணைத்து வந்திருக்கிறார்கள். 2ஆம் தேதி துவாரகீஸ் வேதிகா விதுசா இவர்களுடன் கவிக்கோ பரம விஸ்வலிங்கம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மிக்க நன்றி. 3ஆம் தேதி 6ஆம் நாளை எடுத்து வந்திருக்கிறார்கள் சங்கவி சாகித்யா சாம்பவி அவர்கள் யூகேலிருந்து இவர்களுடன் இணைகிறார். கல்யாணி ஜெர்மனியிலிருந்து 3ஆம் நாளினையும். 4ஆம் நாளினை ரவீனா அஜய் சந்தோஷ் சுவிஸிலிருந்து இணைக்கரம் கொடுக்க கவிப்பிரியனும் இவர்களுடன் இணைந்திருக்கிறார். மிக்க நன்றி. 5ஆம் தேதி 6ஆம் மாதம் அருண் அபிஷன் அனுஷன் ஜெர்மனியிலிருந்து, ஆதவன் யூகேலிருந்து 5ஆம் நாளினை கரவணைத்து எடுத்து வந்திருக்கிறார்கள். 6ஆம் நாளினை பிரெண்டா ஜெனிஃபர் சோபியா நெதர்லாந்திலிருந்து கரவணைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். 7ஆம் நாள் சனிக்கிழமை என்றபடியினால் எங்களுடைய பாமுகம் அந்த நாளிலேயும் இல்லை. 8ஆம் திகதி ஜியா நடேசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நீவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள் இணைந்து கரவணைத்து எடுத்து வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதினை முழுமையாக கரவணைத்து எடுத்து இருக்கிறார்கள். மிக்க நன்றி. 9ஆம் தேதி அதாவது நேற்றைய நாள் ராம்ஜித், ரோஜித், அர்ச்சிதா இவர்களுடன் அபிராமி சுவிஸிலிருந்து கரவணைத்து எடுத்து வந்திருக்கிறார். மிக்க நன்றி அவர்களுக்கும் கூறி இன்று 10ஆம் தேதி என்ற நாள் தினமன்று 10ஆம் தேதியினை கரவணைத்து உலக உலாவர பாமுகம் உலக உலாவர கரம் இணைத்து வருபவர்களாக திவீந்திரா சுவிஸ், அபிராமி அபிநயா ராகவி சுவிஸ், மஞ்சு மகேஷ் அவர்கள், நகுல் ராகவி மோகன் அவர்கள் கரம் இணைத்து உலக உலாவர கரம் கொடுத்து இணைத்து வந்திருக்கிறார்கள். மிக்க நன்றி இதனை கோரி இன்றைய இந்த சிறப்பு அகவைதனில் 28வது ஆண்டு பிறந்த தினத்தில் மிக 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 மன மகிழ்வாக எல்லோரும் இணைந்து பாமுகத்தினை வாழ்த்தி வருவோம் என்று கூறி இந்த பணியை சொல்ல தந்த மணியக்காக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மணியக்கா, இருக்கு இதை கிடைச்சது பெரிய விஷயமா இருந்தது. ஒண்ணுமே பிளான் பண்ணல, இணைஞ்சிருந்தோம். எல்லோருக்கும் இனி தொடர்ந்து வரும் நாட்களுக்காக இணைக்கரம் கொடுத்து உதவுவீர்கள், உலக உலாவர செய்வீர்கள் என்று அன்போடு கேட்டு வேற கரமணைக்க இருக்கும் உறவுகளுக்கும் நன்றி கூறி மிக்க நன்றி கூறி விடைபெற்று நானும் இணைந்திருக்கிறேன். வணக்கம். வசந்த அஜயசன் அவர்கள் 28ஆம் ஆண்டின் வெற்றி சரிதத்தில் என்றும் உருவாக்கங்களில் உலகாலம் பாமுக தேவதைக்கு பல்கோடி வாழ்த்துக்கள். அகவையின் அறுவடை சரிதங்கள் உலக ஆளட்டும். அன்பு வாழ்த்துக்கள். நன்றி என்று நினைத்து விட்டு வேலை ஓடிவிட்டார் வசந்தா ஜெயதிசனக்காரர்கள். மிக்க நன்றி எல்லோருக்கும். மிக்க மிக்க நன்றியை கூறியபடி இப்பொழுது நாங்கள் சிந்தனை நேரத்துடன் நன்றி தர்ஜினி. சிந்தனை நேரத்துடன் இணையலாம். தமிழக்கா வணக்கம். வாங்கோ. வணக்கம் வாணி. சமூக ஒருங்கு வலியுறுத்தும் ஆண்டும்
அஹ், உ- புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்திலும் இணைந்திருக்கிறோம். சிந்தனை மும்மத சிந்தனை நேரத்தில் பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு மற்றும் அன்பு சகோதரி பழனி தர்ஷினி சண்மனானுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி தோமல கல்விராஜனுக்கும் மற்றும் அதிபர் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்ற எல்லா உறவுகளுக்கும் காலை வணக்கங்களையும் சுவணங்களையும் விசாரித்தபடி மற்றும் இயேசுவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் அனைத்து உறவுகளும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ துறை இலக்கம் சவரி 532 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 20 30 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் இயேசுவை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை இயேசுவிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் மோதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராஜனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை இயேசு அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலிடத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராஜனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, அப்படியானால் ராஜனுடையதை ராஜனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் இயேசுவை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் இயேசு சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் இயேசுவிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாயிருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். தொடர்ச்சி சகோதரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் நமக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், நம் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார்.
நம் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுராஜனுக்கு மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அன்பான தகப்பனே எல்லோருடைய குடும்பங்களின் தேவைகளை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நடுசோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் தகப்பனே குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாக இருக்கிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நினைச்சு தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே உலகள ரீதியுள்ள அனைத்து தெய்வ குழந்தை அனைவருக்கும் ஐயசப்பா சில பலத்தையும் சோத்தையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் ராஜா. அப்பா அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த பெற்றோர்களுக்கு தினமும் பலத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க ராஜா. அப்போ அந்த சேவை குழந்தைகளுடைய சரீரத்தில் உள்ள எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ ராஜா நீங்க அறிவிங்க ராஜா. உங்களுக்கு கட்டம் ஆணி பாய்ந்த காரம் இந்த அடியே இறங்கவனம் அடி ஜபிக்கிறேன் ராஜா. அதை தொடுங்க ஏசப்பா, தரும்பு மண்டலங்களை தொடுங்க ஏசப்பா, அறிவுகளை கொடுப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் ராஜா. அப்பா அந்த குழந்தைகளை ஆசீர்வதிங்க. செல்லுமிடமெல்லாம் ஆணி பாய்ந்த காரம் அந்த குழந்தைகளோடு கவனி ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தாப்பனே தொடுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி ராஜா, நன்றி தாப்பனே. அப்படியே தாப்பனே எல்லா சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் குறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்கள் ஆய்வாண்ட கரவும் கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்தவனும் ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி தாப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே பாமத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியவனும் ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்கான தகப்பனே மற்றும் பாமத்தின் அப்போ அந்த டைம் அந்த டைம் வான்மணி 28ஆகவே என்ற கொண்டாடுகள் ராஜா. 28 ஆண்டுகளாக நீங்கள் கூடவே இருந்தீங்க ராஜா. அப்பா இன்னும் கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தவனை ஜபிக்கிறேன் தகப்பனே. அனைத்து தேவைகளையும் சந்திக்க ஆசீர்வதிங்க ராஜா, வழிநடத்துங்க. இன்னும் அவர் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரையும், பாமதி குடும்பத்தில் உள்ளவருடைய எல்லோரையும் நிறைவாக பலத்தையும் ஆசீர்வாதையும் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறேன் ராஜா. இன்னும் இந்த வானொலி பல்லாண்டு காலம் அப்பா தெளித்து வழங்க உதவி செய்ய ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தகப்பனே ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நன்றி, வணக்கம் சகோதரி ராஜா. நன்றி பாலன் வேல்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அற்ற டேவிட் அண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே, ஆமே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நடைபடுத்தும் தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், உற்சாகமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1860, பொதுக்காலம் 10ஆம் வாரம் என்ற செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை புனித கெந்தலியஸ் மற்றும் அவருடைய தோழர் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, தேவியாவியானவரை நாம் புகழ்ந்து பாடுகிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே,
எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பான உறவுகளே, சன்ரைஸ் வானொலியானது இன்று தனது புதிய அகவையில் 27 வருடத்தை பூர்த்தி செய்து இன்று 28வது வருடத்தில் வயதில் அடியெடுத்து வைக்கின்றது. ஆகவே இந்த வானொலி தொடங்கிய காலம் நாங்கள் கேட்டதுண்டு. பாரிஸில் இருந்து அப்போது 1 மணி நேரம் தான் அந்த செய்திகளை வழங்கிக் கொண்டிருந்தார் திருநடாமோகன் அவர்கள். ஆகவே திரும்ப அவர் டிஆர்டியிலும் அந்த இதை எதிர்பார்த்திருந்தார். தொடர்ச்சியாக அதிலிருந்து முடிவு தன்னுடைய சுய முயற்சியினாலே இந்த வானொலியை இதுவரை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இதுவரையில் இந்த வானொலியில் இணைந்து பணியாற்றிய தொழில்நுட்பவியலாளர்கள், குடும்பங்கள், இளைஞர்கள், சிறியோர், பெரியோர், முதியோர் மற்றும் பங்கு கொண்ட அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்த நாளிலே ஆவியானவர் நிறைய ஆசையை கொடுத்து நிறைய ஞானத்தோடு மேலும் மேலும் இதை வழிநடத்த வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வானொலி மூலமாக நாங்கள் செய்யும் இந்த நற்செய்தி பணி மேலும் தொடர இறைவன் அதற்குரிய ஆவியை பொழிந்து தமது அன்பு சகோதர சகோதரிகளை சக்திப்படுத்த வேண்டுமாக இந்த நாளிலே நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றேன். மேலும் இன்றைய நாளிலே விசேஷமாக அதிபர் அவர்கள் கூறிய அந்த வார்த்தை, அதாவது ஆட்டிசம் சம்பந்தமாக அந்த பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், இதனால் பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட இருப்பவர்கள் எல்லோரையும் நிறைய ஆவியானவர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்தித்துக் கொண்டு வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக மன்னிக்கோ புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13 - 16 வரை. அக்காலத்தில் இயேசுதாம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்கி இருக்கிறீர்கள்? உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். நன்றி சகோதரி. ஆகவே இன்றைய நற்சிந்தனையாக எமது மண்ணிலே ஏற்பட்டுவிட்ட, தாயகத்திலே ஏற்பட்டுவிட்ட ஒரு பிரதானமான பொருள், உணவுக்கு உவர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த உப்பானது தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. இந்த உப்பை பற்றி நான் பேசுவதென்று சொல்லி சொன்னால் அதிக நேரம் பேச முடியும். காரணம், இந்த உப்பளத்திலே, மன்னார் உப்பளத்திலே எனது மைத்துனர் அக்காவுடைய கணவர் 34 வருடங்களாக வேலை செய்தவர். அந்த காலத்திலே அந்த உப்பை பார்த்தாலே பளிங்காக அப்படி அந்த மாதிரி இருக்கும். இலங்கையிலே கூட்டு ஸ்தாபனத்தில் எந்த தட்டுப்பாடும் இருந்ததில்லை. இதே நேரத்திலே என்னுடைய சம்பந்தி, என்னுடைய அப்பா, அவர் தான் அந்த காலத்திலே ஆனரவு உப்பளத்திலே ரீஜனல் மேனேஜர், அதாவது ஆரமாக இருந்தவர். அவருடைய காலத்தில் அவருடைய கட்டுப்பாட்டுகள் கல்லுண்டாய் உப்பளம், ஆனரவு உப்பளம், எலிவன் பாஸ் உப்பளம், அந்த எலிவன் பாஸ் குறிஞ்சாத்தீவு, மற்றது மன்னார் உப்பளம், இப்படியான 5 உப்பளங்கள் அவருக்கு கீழே இருந்தது. எந்த உப்பு தட்டுப்பாடும் இல்லை. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட அந்த நாட்டிலே இந்த உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இதற்கு யார் பொறுப்பு? மக்கள் பொறுப்பா? உப்பளத்திலே வேலை செய்தவர்கள் பொறுப்பா? அல்லது நிர்வாக பொறுப்பாளர்கள் பொறுப்பா? ஆகவே உப்புன்றது எப்படி என்பதை பற்றி இன்றைய நற்செய்தியிலே இயேசு வடிவாக அழுத்தமாக கூறுகிறார். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்னும் பழமொழியை கேட்கும் போதெல்லாம் நட்பின் மேன்மையை, மகத்துவத்தை நாம் உணர்கின்றோம். அதாவது உப்பு பயனுள்ள ஒன்று, தண்ணியை கரைத்து மறைத்து உணவுக்கு சுவை ஊட்டுகின்றது.
அதே போன்றுதான் நமது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிறருக்கு பயனுள்ளவையாக சுவையூட்டுபவாக இருத்தல் வேண்டும். நாம் பிறருக்கு செய்யும் உதவி மறைவானவையாக இருக்கட்டும். உப்பு உயர்வெட்டு போனால் அது வெளியிலே கொட்டப்படும், மனிதரால் மிதிப்படும், ஒன்றுக்கும் உதவாத ஒன்றாக மாறிவிடுகிறது. அதே போன்றுதான் நமது வாழ்க்கையும். சுவை தரக்கூடிய வாழ்க்கையை வாழவில்லை என்றால் நமது வாழ்வில் எந்த பயனும் இல்லை, நாமும் வெளியிலே தூக்கி எறியப்படுகின்றோம். உப்பின் மற்றொரு தன்மை பாதுகாப்பது. குளிர்சாதன பெட்டிகள் இல்லாத காலகட்டத்திலே உணவை பாதுகாக்க உப்பு பெரிதும் பயன்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை பாதுகாத்து போதிக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்று நான் அடுத்தவருக்கு எப்படி உப்பாய் இருக்க போகிறேன் என்ற கேள்வியை இன்றைய நற்சிந்தனை கேட்கின்றது. இயேசுதன் சீடர்களை உலகிற்கு ஒப்பாகவும் ஒளியாகவும் இருங்கள் என அறிவுறுத்துகின்றார். உப்பு தூய்மையானது, உணவுகளை பாதுகாத்து சுவை சேர்க்கக்கூடியது. கணிதத்தில் பூச்சியத்துக்கு அதிக மதிப்பு இல்லை, ஆனால் அது மற்ற எண்களோடு சேரும் போது பெரிய மதிப்பையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றது. அதே போல உப்பும் தனிப்பட்ட உணவு அல்ல, மாறாக அது மற்ற உணவோடு சேரும் போது சுவை தருகின்றது. அவ்வண்ணமே சீடர்களும் தனிமையில் வாழ்வதை காட்டிலும் மக்களோடு சேர்ந்து வாழும்போது அதிக மாற்றமும் பலனும் அளிக்கின்றன. தன் சீடர்களை நீங்கள் உப்பை போல் தூய்மையாக இருந்து மக்களை தீமைகளில் இருந்து பாதுகாத்து அவர்களுடன் எப்பொழுதும் இருந்து சுவை கொடுங்கள் என்பதை சுட்டிக்காட்டவே இயேசு நற்செய்தியிலே நீங்கள் உலகின் உப்பாக இருங்கள் என்று அறிவுறுத்தினார். ஆகவே அன்பான உறவுகளே, நாம் உப்பாயிருந்து எல்லோருக்கும் சுவை கொடுக்கக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே வாழுவோம். பிறரை அன்பு செய்வோம், பிறருக்கு நமது நற்செய்தியை எடுத்துச் சொல்லுவோம். அதன் மூலமாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து பாவங்கள் சாபங்கள் இருந்து விடுதலை பெற்று வாழ இறைவனை நாம் வேண்டுவோம். அன்பான உறவுகளே, இன்றைய நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசு வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து மேலும் மேலும் சன்ரைஸ் வானொலி, அதாவது எங்களது வானொலி சிறப்பான முறையிலே தொலைக்காட்சி நடைபெற வாழ்த்துக்களை கூறி அன்போடு விடைபெறுகின்ற அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டுமாக நாளைய தினம் உங்களோட இணையும் வரை விடைபெற்றுக் கொள்வது பிரான்சில் இருந்து டேவிட். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே. நன்றி. நன்றி டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மன்னிப்புட தவமலர் அவர்களே, அனாவை விடுங்க. நன்றி. அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் இணைத்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு பாமுக தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதர உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று 28 ஆண்டுகளில் காலடி எடுத்து வைத்திருக்கும் பாமுக தொலைக்காட்சிக்கும் அதன் தலைவர்களுக்கும் இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து மென்மேலும் இந்த தொலைக்காட்சி வளர வேண்டும். இந்த தொலைக்காட்சியில் இறைவனுடைய நற்செய்தியை பகிர்வதற்கு இந்த 1 மணி நேரத்தை எங்களுக்கு தந்த தலைவர்கள் அவர்களுக்கும் இறைவனுக்கும் முதல் கண் வணக்கத்தை கூறுகின்றேன். ஏனென்றால் எங்கெல்லாம் சென்று என் நற்செய்தியை பரப்புகின்றீர்களோ அங்கெல்லாம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இறைவன் கூறியிருக்கின்றார். அதேபோல் எங்கே 2-3 சேர்ந்து என் நாமத்தால் நீங்கள் செபிக்கின்றீர்களோ அங்கே நான் இருக்கின்றேன் என்று இறைவன் சொல்லியிருக்கின்றார். அதற்கேற்ப இந்த 1 மணி நேரம் எங்களுடைய கிறிஸ்தவ நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த 1 மணி நேரத்தை ஒதுக்கி தந்த இது உள்ளங்களுக்கும் பெரிய மனது பண்ணி இந்த நற்செய்தியை பகிர்வதற்கு தந்த இந்த இருவருக்கும், கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்யும் இந்த இது ஒரு கை தட்டி ஓசை வருவதில்லை, 2 கை தட்டினால்தான் ஓசை வரும். அதற்கேற்ப இருவரும் இதில் பணி செய்கின்றார்கள். அவர்களுக்கும் இறைவன் இன்றும் என்றும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுத்து மீண்டும் இந்த பணி செய்ய தூண்ட வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இன்றைய நற்செய்தி சிந்தனையாக ஏசாயா 54 அதிகாரம் இறைவசனம் 10. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கின்றார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர், தந்தை மகன் தூயாவின் பிள்ளைகளே. ஆமை. நல்லொரு இறை வார்த்தை.
உன்மீது நான் கொண்ட பேரன்பு நாம் கடவுள் மீது மட்டுமல்ல, எங்கள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு அங்கத்தவர் மீதும் நாங்கள் அன்பு கொண்டவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் இதில் தாயின் அன்பு பெரிதாக இருக்கின்றது. நாம் என்னதான் தாய்க்கு எதிராக செய்தாலும், என்னதான் குழப்படி செய்தாலும், சிறுவயதில் எங்களை தண்டிக்கின்ற தாய் மீண்டும் அணைத்து எங்களை தேற்றிக் கொள்ளுவாள். அதே போல வளர்ந்து வரும் காலங்களில் கூடி எங்களுக்காக வாழ்பவர் அன்னை. அன்னை வந்து நிறைய அன்பை எங்களுக்கு கொடுக்கின்றார். அதே போல்தான் தந்தை அன்பை வெளிக்காட்டவாமல் இருந்தாலும் கூட, தந்தை இல்லை என்றால் இந்த குடும்பம் ஆணி வேரற்ற குடும்பமாக இருக்கும். அதே போல் தந்தையமையும் எங்களுக்காக, பிள்ளைகளுக்காக உழைப்பது, அந்த உழைப்பு எங்களுக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, தந்தைக்கு அன்பை வெளிப்படுத்த, சில தந்தையருக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாது. மௌனம் தான் அவளுடைய அன்பாக இருக்கும். பல தந்தையரை பார்த்துக்கிறேன். இதில் நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். என்னுடைய அப்பாண்டு நாங்கள் கூப்பிடுவதில்லை, ஐயாண்டு தான் கூப்பிடுவது. எங்களோட ஐயா அவ்வளவு ஒரு அன்பான மனிதர். நான் அவருக்கு அன்பை வெளிப்படுத்தி காட்ட தெரியாது. எப்போவுமே எங்களை கண்டிக்கிறது எல்லாம் எங்களுடைய அம்மா தான். அப்போ அப்பா அதுக்கு மாறானவர், அமைதியானவர். ஆகவே இந்த தந்தை என்பவர் பெரும்பாலான இடத்தில் அமைதியாகத்தான் தன் அன்பை பகிர்ந்து கொள்வார். அதே போல தான் வீட்டுக்குள் சகோதரர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுவதும், வெளியில கூடி நாங்கள் நண்பர்கள் என்று கேட்க, அந்த நண்பர்களிடம் நாங்கள் மிக 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 அதிகமான அன்பை காட்டுவோம். ஏனென்றால் சில விடயங்களை கூடி நாங்கள் அவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம். குடும்ப அங்கத்தவர்களை விட்டு அவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம். ஆகவே ஒவ்வொரு இடத்திலையும் பெரிய அன்பை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு மேலான அன்பாகத்தான் கடவுள் மீது அன்பு வைத்து இருக்கின்றார். மலைகள் நிலை சாய்ந்தாலும், குன்றுகள் இடம்பெயர்ந்தாலும், உன்மீது நான் கொண்ட பேரன்பு ஒருபோதும் அழியாது. ஆகவே கடவுள் எங்கள் மீது கொண்ட அன்பை நாங்கள் அவருக்கு திருப்பி காட்டுவோமானால், நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய விசுவாசத்தில், அவருடைய நம்பிக்கையில் நாங்கள் வாழ இந்த நேரத்தில் வரம் வேண்டும். அதே போல் நாங்களும் எங்கள் குடும்பத்தில் இருப்பவரிடம் என்னதான் நடந்தாலும் ஒருவரோடு அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த காலத்தில் அன்பைத்தான் நாங்கள் தேடி அலைய வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே எங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்போம், அன்பை கொடுப்போம். மற்றவர்களிடம் இருந்த அன்பை பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழுவோம் என்று கூறி, இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி. நன்றி அண்ணாதர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமரர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி, பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறி, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1672 என்றும் கூறி 92 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்று நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை, இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரையும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து செவிப்போம். நோயினால் வருந்துபவர்கள், மனக்கவலையினால் ஆறுதலின்றி தவிப்பவர்கள், குறிப்பாக எங்களுடைய சிறப்பு குழந்தைகளுக்காகவும் இறைவனிடம் வேண்டுவோம். அவர்களும் தங்களுடைய திறமைகளை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள இந்த பாமுகம் ஒரு உறுதுணையாக, உற்சாக ஊன்றுகோலாக இருக்கின்றது. ஆகவே இந்த பாமுகத்தையும் நாங்கள் வாழ்த்திக் கொண்டு, இந்த சிறுவர்களையும் நாங்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொண்டு, அவருடைய அந்த பெற்றோர்களுக்கும் மன உறுதியும் மன வலிமையும் மன சந்தோஷமும் தர இறைவனிடம் நாங்கள் வேண்டிக் கொண்டு, நோயிற்றோர் துன்பப்படுவதற்காகவும் வேண்டி இந்த இனச்செய்தியை ஆரம்பிக்கின்றேன். உன் ஒளி விடியல் போல் எழும், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு, இது வள்ளுவர் வாக்கு. பரந்த இந்த உலகில் அனைத்தையும் உருவாக்கிய இறைவன் அனைத்தையும் நமக்கு இலவசமாக கொடையாக தந்திருக்கின்றார். மக்கள் அனைவரையும் வழிநடத்தி பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் நாம் சிறு ஏமாற்றங்களையும் பேரிழப்பாக பார்த்து மனம் சோர்ந்து வீழ்ந்து கிடக்கின்றோம்.
சோர்வினையும் தகர்த்து உறுதியுடன் எழுந்து நிற்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் மதிப்பீடுகளால் நாம் பலம் பெறுகின்றோம். மண்ணுலகிற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தைகள் நாம் ஒளிர்கின்றோமா அல்லது ஒளிந்திருக்கின்றோமா என்பதை சிந்திப்போம். இயேசுவின் மதிப்பீடுகளாகி நாம் வாழ்ந்து காட்டும் போது நம் ஒளி உலகோர் முன் ஒளி வீசுகின்றது. பலரின் உள்ளங்களை நம் மூலமாக தொடுகின்றது. உலகோரை அழிவினின்று பாதுகாப்பவராகவும் அவர்களது சிறப்புகளை வெளிக்கொணர்ப்பவர்களாகவும் மட்டும் நாம் இருந்து விடாமல் அவர்கள் நல்வாழ்வு வாழ வழிகாட்டும் மொழியாக நீங்கள் இருக்க வேண்டும் என விரும்பும் இயேசு உலகுக்கு ஒளி நீங்கள் என்று கூறுகின்றார். அதேவேளை திருமுழுக்கினால் நாம் பெற்ற உயர்நிலையை நமக்கு சுட்டிக்காட்டி அதன் வழியாக சிறப்பு மிக்க ஒரு செயற்பாட்டிற்கு நம்மை அழைக்கின்றார். நம்மை உப்பு என்கின்றார். நீங்கள் உலகிற்கு உப்பு என்ற சொல்லில் மறைந்துள்ள பொருள் மிக உயரியது. உப்பு உணவிற்கு சுவை கொடுப்பது, அத்துடன் பொருட்கள் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்க உதவுகின்றது. அதனால் தான் பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று. உணவு பண்டங்களுக்கு உப்பு மிகவும் இன்றியமையாதது என்பதற்காக யாரும் உப்பை அள்ளி வாயில் போடுவதில்லை. தனியாக உண்ண ஆகாத பொருள் அது. இந்நிலையில் நாம் இருக்க இயேசு நம்மை அழைக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மை முன்னிலைப்படுத்தாது பிறர் நம்மால் சிறப்படைய நாம் பயன்பட வேண்டும். பணி செய்ய வேண்டியவர்கள் தங்கள் கடமையாகிய பணியை செய்யவில்லை என்றால் அவர்கள் சாரமற்ற உப்பு என பார்க்கப்படுகின்றனர். பல வகை இழிநிலைக்கு உள்ளாவது உறுதி என்பதை வழியில் கொட்டப்படும் சாரமற்ற உப்பு வழியாக சுட்டி காட்டுகின்றார். எனவே தூய ஆவியின் ஆற்றலில் நடந்து இறையச்சம் கொண்டவர்களாக எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்து எல்லோர் வாழ்விலும் ஒளி ஏற்றுவோம். அறிவாற்றலையும் மனித ஞானத்தையும் எடுத்து இறை ஆற்றலை நம்பி அறிவாற்றலையும் மனித ஞானத்தையும் விடுத்து அறிவாற்றலை கொண்டு செயல்படுவோம். இன்றைய நற்செய்தியும் பாமுகத்தின் வளர்ச்சியையும் முயற்சியையும் எடுத்து காட்டுகின்றது. 28 வருடங்களாக ஆரம்பித்த நாள் முதலாய் இன்று வரை தனக்கென மட்டும் இல்லாமல் பிறருக்கும் பரவுகின்ற ஒரு ஒளியாக சுவை தரும் உப்பாக அனைவருக்கும் பகிர்ந்து அள்ளி அள்ளி பருக சுவைக்க எங்கள் மகிழ்ச்சியில் தானும் மகிழ்ந்து வாழுகின்ற இந்த பாமுகம் வாழ்க வாழ்க. இந்த பாமுகத்தில் தாங்கள் மட்டும் ஒளிந்திருக்காமல் இந்த உலகமே இன்று சுடர் விட்டு ஒளிர்ந்து பிரகாசிக்கிறது என்றால் அவர்களுடைய தன்னலமற்ற அந்த சுயநலம் இல்லாத அந்த பெருந்தன்மையான அந்த மனமும் அந்த வாழ்வும் தான். ஆகவே நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்களும் எங்கள் வாழ்க்கையாக கொண்டு பரந்த மனதோடு எல்லோருக்கும் ஒரு சுவை தருகின்றதாக எங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க எங்களுடைய திறமைகள், நேரங்கள், பணமாக இருந்தாலும் எல்லோருக்கும் அதை பகிர்ந்து எல்லோரும் அதை சிறப்புடன் அள்ளி பருகி சுவைத்திட நல்ல ஒரு உப்பாக இந்த பாமுகம் திகழ்கின்றது. ஆகவே நாங்களும் அதை பகிர்ந்து அவர்களோடு மகிழ்ந்து எங்களுடைய மகிழ்ச்சியால் அவர்களும் மகிழ வேண்டும் என்ற இந்த இறைவனையும் நாங்கள் இந்த வேளையில் நிறைவாக வேண்டிக் கொண்டு பாமுகத்தையும் வாழ்த்திக் கொண்டு நீரே எமது ஒளி, நீரே எமது வழி, நீரே எமது வாழ்வு இயேசையா, நீரே எமது ஒளி, நீரே எமது வழி, நீரே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள், நீரே எங்கள் வழியாவா, நீதியின் பாதையில் பொருளாவா, நீரே எங்கள் வழியாவா, நீதியின் பாதையில் பொருளாவா. உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள்
நீரே எமது ஒளி, நீரே எமது வழி, நீரே எமது வாழ்வு இயேசையா. துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள், துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள், நீரே எங்கள் ஒளியாவா, நீதியின் பாதையின் சுடராவா, நீரே எங்கள் ஒளியாவா, நீதியின் பாதையில் சுடராவா. உம்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உம்மை நிறைவா உமதருள் தாரும். நீரே எமது ஒளி, நீரே எமது வழி, நீரே எமது வாழ்வு இயேசையா. நீரே எமது வாழ்வு இயேசையா. இந்த பாடலில் இருக்கின்ற இந்த வரிகள் போலதான் இன்று நாங்கள் பாமுகத்திலேயும் உணர்கின்றோம். எங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இந்த பாமுகத்தில் நாங்கள் பங்கேற்கும் போது, இணைந்து கொண்டு நாங்கள் உரையாடும் போது எங்களுடைய கவலைகள் பறந்து விடுகின்றன. எங்கள் வாழ்வில் இன்னும் நாங்கள் மகிழ்வு அடைகின்றோம். ஆகவே நாங்கள் இந்த பாதையில நடப்பதற்கு இந்த பாமுகம் ஒரு பாதையாக, ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றது. இது இன்றுமே நீண்ட நெடிய ஒரு தூர பாதையை அமைத்து வழிப்பயணத்தை சிறப்புடன் நடத்திட எங்களுக்கு உதவிடும் என்ற அந்த வாழ்த்துக்கள் இறைவன் அவர்களுக்கு நிறைவான ஆசிரியையும் தர வேண்டும் என்று வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த அதிகார பொழுதினிலே இந்த வேண்டல் சிந்தனை இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாடு இங்கே நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலங்களை பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தவங்கள. நன்றி பாணி. நன்றி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ சிந்தனை தந்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், டேவிட் ஆண்டனி அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி இன்றைய பிறந்த நாளிலே வரிகளை வசந்தா ஜெகதீசன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். லண்டன் தமிழ் ரேடியோ 28வது அகவையிலே இந்த பாடலை நான் அவருடைய வரியிலே நான் பாடாக தருகிறேன். பாணி, நன்றி. நன்றி. அகவையின் உயர்வில் முதலீடு, அவனியில் விதைத்திட்ட திருநாளு, அகவையின் உயர்வில் முதலீடு, அவனியில் விதைத்திட்ட திருநாளு, புலத்தில் பூத்திட்ட பொன்னாளு, தடைகளை படிகள் ஆக்கியது, தன்னம்பிக்கை வேராய் தாங்கியது, தமிழுக்கே மகுடமாய் முதலொளியாய், உருவாக்க திறனிலே உயர்படியாய், நாளாந்தம் படைப்புகள் விதைப்பாகும், எழுத்தாளர் வாரம் சிறப்பாகும், சிந்தனை விதித்துக்கு முதலொளியே, சிறுவர்கள் இணைந்திடும் காற்றலையே, 28ஆம் அகவையிலே, எழுத்தாளர் வாரத்தின் தகமையிலே, முழுமதியான காற்றலையே, அடுத்த தலைமுறை நோக்கிய பெருவிருட்சம், வேறும் விழுதுமாய் விழுதறையும் வெற்றியின் சுடராய் பிரகாசம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் காற்றலையே, காற்றலை குடும்பத்தின் முதலொளியே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் காற்றலையே, காற்றலை குடும்பத்தின் முதலொளியே, காவிய சான்றினை கருவாக்கி, கணினியின் கடுகதை அறுவடையே, காலத்தின்
சுழற்றி உயர்படி காலத்தின் சுழற்றி உயர்படியே. நன்றி, வணக்கம். மிக சிறப்பு, மிக்க மிக்க நன்றி. அழகான அற்புதமான ஆழமான வரிகளை எழுதியிருந்தார் நமது அன்பான வசந்தாக்கா. அதனை மிக சிறப்போடு மட்டமைத்து அழகான குரலோடு துல்லியமாக பாடியிருந்தார் தாமரை கல்விராஜன் அக்கா அவர்கள். நன்றி, வணக்கம் அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, நன்றி, வணக்கம். பொதுச் சிந்தனைகள் இருப்பின் இணைந்து கொள்ளலாம் உறவுகளே. 28 வருடங்களுக்கு சமூகம் எனக்கு இந்த வந்தது 28 வருடங்கள் அந்த சமூக தொலைக்காட்சி ஆரம்பித்ததானே என்ன மாதிரி விளக்கம் என்ன? நாங்க ஆரம்பத்துல இல்லை தானே இல்லை இல்லை வானொலி தொடர்ந்து 28 தொடங்கிய 28 வருடமா இல்லை சிறுவ எழுத்தாளர் எனக்கு விளக்கம் இல்லாம. லண்டன் தமிழ் ரேடியோ என்ற பெயரில் ஆரம்பித்தது நாங்கள். பாமுகம் இப்பொழுதுதான் வந்தது ஒவ்வொரு பெயர்களில். லண்டன் தமிழ் வானொலி ஆரம்பித்து 28 லண்டன் டைம்ஸ் என்று ஆரம்பித்து பிறகு லண்டன் தமிழ் ரேடியோ ஒன்று வந்திருந்தது. 28 ஆண்டுகள் ஆரம்பித்தது. அதுக்கு பிறகுதான் பாமுகம் என்று பெயர் வந்திருக்கிறது. அது அப்புறம் தான் டிவி வந்தது. ஆமா வெப்சைட்டில் ஆரம்பத்தில் வந்து அப்புறம் வந்து சரி நடம ஒரு விளக்கம் தருவார். சரி, அப்போ வாழ்த்து நேரத்தை நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம். நீங்கள் சொல்ல விரும்பினா சொல்லிக்கொடுங்க. இல்லை அதைத்தான் கேட்டு போட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வசனங்கள் எழுதலாம்னு பார்த்தேன். சரி, அப்படியே காத்துருங்களா. நன்றி.